மே செம வெயில் மிகல்ல எப்பா பொழந்து கட்டிச்சு வெயில் என்னால தாங்கவே முடியல. போயிட்டு ஒரு ஸ்வீட் லைம் சோடா குடிச்சிட்டு வந்தேன். ஏன்டா வெயில் பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டப்புனு போயிட்டு ஜில்லுன்னு குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சோடா குடிச்சேன். சோடா யாராவது குடிப்பாங்களா இந்த வெயிலுக்கு? இது வேற ஐடியா இல்ல, வேற என்ன குடிக்கணும் என்ன பண்றது? இனிமேல் சோடா குடிக்க கூடாது. ஏன்னா சோடா குடிச்சனா அதால நிறைய பக்க விளைவுகள் வரும். ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம், என்ன குடிக்கலாம் சொல்லிருப்பேன்ல. உங்களுக்கு தெரியுமா டீடைல்ஸ்? நான் இப்ப சொல்றது நல்லா நோட் பண்ணிக்கோ. இருங்க அப்போ டீடைல்ஸ்லாம் ஃபுல்லா சொல்ல போறீங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து சொல்லிடுறோம். ஓகே எஸ். வெல்கம் டு கவி vlog. சம்மருக்கான டீடைல்ஸ் என்னன்றதெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க, வாங்க பார்க்கலாம். நீ வெயிலுக்கு ஃபர்ஸ்ட் குடிக்கதா இருந்தா இளநீர் வாங்கி குடி. நீ இப்ப 30 ரூபாய் கொடுத்து சோடா குடிச்சியா? ஆமாமே. 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய இளநீர் தருவான், தண்ணி உள்ளதா தருவான். ஐயோ நான் அப்பயே யோசிச்சேன், பக்கத்துலயே கடை இருந்துச்சு, சரி இளநீ குடிக்கிறதுக்கு டக்குன்னு ரொம்ப சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் இளநீர் கோல்டா இருக்கும்டா, குடிச்சு பாருடா, அது அப்படியே சில்லுன்னு உள்ள போகும். நேச்சுரல் சில்லு கரெக்ட். இதே மாதிரிதான் நானுமே யோசிச்சேன், நீங்க சாப்பிடணும்னா நிறைய வாட்டர் மெலன் சாப்பிடுங்க. வாட்டர் கண்டென்ட் ஃபுட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இன்டேக் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட பாடி கூலிங்காவே இருக்கும். மோஸ்ட்லி டீஹைட்ரேஷன் ஆகாம பாத்துக்கணும். ஆமா, நமக்கு நிறைய வேர்க்கும், இந்த சம்மர் சீசன் வந்தாலே பயங்கரமா வேர்க்கும். அதனால நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய நம்ம உடம்புல நீர் சத்தான பொருட்கள் நிறைய சாப்பிடணும். இந்த வாட்டர் மெலன், கிர்னி பழம் அதெல்லாம் சாப்பிடணும். வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். வெள்ளரிக்காய், குக்கும்பர் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ். ஆமா, வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். நீங்க அது காரெல்லாம் போடாம எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஹீட்டா தான் இருக்கும் ஆல்ரெடி அப்படின்ட்டு. பட் சில பேருக்கு பிடிக்கும்னா நீங்க ஸ்பைஸ் பண்ணி கூட குக்கும்பர் சாலட் மாதிரியே சாப்பிடணும்னாலும் நீங்க தாராளமா சாப்பிடலாம். லைம் ஜூஸ், லெமன் ஜூஸ், லெமன் சோடா இல்லைங்க, லெமன் ஜூஸ். நான் போய் சோடா குடிச்சு தான் இப்போ உட்கார்ந்து கிளாஸ் எடுத்துட்டு. அடுத்தது இப்ப ஃபுட்ல நீங்க இப்ப வீட்ல லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றோம், வாரத்துல 2 நாள் 3 நாள் கம்பல்சரி கீரை எடுத்துக்கலாம். ஸ்பினச் எடுத்துக்கணும். ஆமா, கீரை எடுத்துக்கிறது அது ஹெல்த்தை கோல்டாவும் வச்சுக்கும், பாடியை கோல்டா வச்சுக்கும் இந்த சீசனுக்கு. ஓகேவா? அப்புறமா பார்த்தனா காளான் சாப்பிடலாம். காளான்னா மஷ்ரூம் வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரோட்ல விக்கிற காளான் அது கிடையாது, மஷ்ரூம் சொல்றோம். அவங்க மாவு தான் வைப்பாங்க. சரிங்களா? நம்ம மஷ்ரூம் சாப்பிடலாம் நிறைய. மேஜரா ஒண்ணு விட்டோமே ஒரு ட்ரிங்க்ல, யோசிங்க என்னன்னு. நீங்க ஏதாச்சும் யோசிச்சீங்களா? மேஜரா நம்ம வெயில்னாலே பானையில ஒண்ணு சூப்பரா வச்சு கொடுப்பாங்களே, மோர். எக்ஸாக்ட்லி, மோர். ஆமா, நான் உனக்கு மோர் டெய்லி குடுக்குறேன். நான் டெய்லி மோர் குடிச்சிட்டு தான் இருக்கேன். நீங்களும் டெய்லி மோர் குடிச்சீங்கன்னா உங்க பாடி பயங்கர கூலிங்கா இருக்கும். ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு தடுத்துக்கலாம். நம்ம உடம்பு இந்த சம்மர் சீசன்ல பயங்கரமா பாத்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ப்ராப்பரா. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணி எங்க வீட்லயும் நீங்க உங்க வீட்லயும் அனுப்பி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நம்ம உடம்பையும் சில்லா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிருங்க. கவி vlogs கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ, பபாய். பபாய். தருண், இந்த வீடியோ 1 மில்லியன் போகுமா? எது? 1 மில்லியன். 1 மில்லியன். 1 மில்லியன். எது எது எது? அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.